அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஏஞ்சல் ஒன் ஆப் மூலியமாக எப்படி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு இடிஎஃப்பை பை பண்ணுறது, எப்படி ஒரு இடிஎஃப்பை செல் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த இடிஎஃப்னு என்னென்னா, இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இது வந்து பாதி மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி, பாதி வந்து ஸ்டாக் மாதிரி. அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான், ஒரு ஃபண்டு. ஆனால் இந்த ஃபண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் மாதிரி ட்ரேட் ஆகும். அதனால தான் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த இடிஎஃப்ல என்னென்னா, நீங்கள் வேணும்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது என்னன்னா ஷார்ட் டேர்ம் இல்லைனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இடிஎஃப்ல எஸ்ஐபி கூட பண்ண முடியும். அந்த மந்த்லி எஸ்ஐபி இல்லைனா வீக்லி எஸ்ஐபி கூட பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். தென் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எந்த விதமான நீங்கள் இந்த ஸ்டாக்கு இல்லைனா இடிஎஃப்பை வாங்குங்க இல்லைனா வித்துருங்க அதெல்லாம் சொல்ல போகிறதே கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு இடிஎஃப் இல்லைனா ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க ரீசர்ச் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இந்த வீடியோல ஜஸ்ட் நான் உங்ககிட்ட எப்படி நீங்க இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை யூஸ் பண்ணி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றி மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் இல்லைனா இடிஎஃப் மூலியமாக லாபம் ஆனாலும் சரி இல்லைனா நஷ்டம் ஆனாலும் சரி அதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது. தென் இப்போ இந்த ஏஞ்சல் ஒன் மூலியமாக உங்களுக்கு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் ஒன்ல வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஏஞ்சல் ஒன்ல என்னன்னா நீங்கள் இலவசமாகவே டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்ககிட்ட ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா ஏஞ்சல் ஒன் வெப்சைட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அது மூலமாக நீங்க ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இதுலயே சப்போஸ் எப்படி இதுல டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றது அது உங்களுக்கு தெரியலனா அதுல நான் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க வேணும்னா பாத்துக்கலாம். இப்போ நீங்க ஏஞ்சல் ஒன் ஆப் மூலமாக எப்படி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது இப்போ நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நான் வந்து இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை ஓபன் பண்ணிட்டேன். இப்போ இது மூலமாக எப்படி நீங்க இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ETF அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் பாட் SIPs அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால எந்த ETFஸ்ல மக்கள் வந்து அதிகமாக SIP பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல நீங்க வியூ ஆல் மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதுல வந்து நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் இருக்கு, நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி IT, தென் டாடா கோல்டு ETF, நிப்பான் இந்தியா சில்வர் ETF. அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா என்னென்ன மோஸ்ட் பாட் ETFஸ்லாம் இருக்கு அது எல்லாமே நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் அடுத்ததாக என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா ETFs பை ஏஞ்சல் ஒன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏஞ்சல் ஒன்னோடைய என்னென்ன இடிஎஃப்லாம் இருக்கு அதுவுமே நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இங்க பாத்தீங்கன்னா ETF கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ETF குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கும். அதுல வந்து இண்டெக்ஸ் ETF, கோல்டு ETF, செக்டார் பேஸ்ட் ETF, டெட் ETF, குளோபல் மார்க்கெட்டோடைய ETFs, தென் அதர் ETFs. ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே நிறைய கேட்டகரியில இருக்கு. ஸோ அதுலயே நீங்க வியூ ஆல் மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ETF கேட்டகரிக்குள்ள என்னென்ன ETFஸ்லாம் இருக்கு அதை நீங்க இதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன இண்டெக்ஸ் பேஸ்ட் ETFஸ்லாம் இருக்கு அதை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி 50 பீஸ் இருக்கு, தென் மிரா அசெட் உடைய நிஃப்டி மிட் கேப் 150 ETF இருக்கு, தென் ஜெரோதாவுடைய நிஃப்டி மிட் கேப் 150 ETF இருக்கு, தென் SBI ETF நிஃப்டி 50 இருக்கு, தென் நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி மிட் கேப் 150 ETF இருக்கு, தென் HDFC நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ETF இருக்கு. அப்படியே நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போது என்னென்ன அந்த இண்டெக்ஸ் பேஸ்ட் ETFஸ்லாம் இருக்கு அது எல்லாமே நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இங்க பாத்தீங்கன்னா கோல்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதனால என்னென்ன கோல்டு பேஸ்ட் ETFஸ்லாம் இருக்கு அதுவுமே நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல வந்து நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் இருக்கு, தென் டாடா கோல்டு ETF இருக்கு, HDFC கோல்டு ETF இருக்கு, ஜெரோதா கோல்டு ETF இருக்கு, SBI கோல்டு ETF இருக்கு, தென் ICICI ப்ரூடென்ஷியல் கோல்டு ETF இருக்கு, கோடெக் கோல்டு ETF இருக்கு, மிரா அசெட் உடைய கோல்டு ETF இருக்கு, ஆக்சிஸ் கோல்டு ETF இருக்கு. அப்படியே நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போது என்னென்ன கோல்டு பேஸ்ட் ETFஸ்லாம் இருக்கு அதுவுமே நீங்க இதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா செக்டார் பேஸ்ட் ETF அப்படின்னு இருக்கு. ஸோ என்னன்னா ஏகப்பட்ட செக்டார்லாம் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு IT, ஃபார்மா, மெட்டல், பிரைவேட் பேங்க், PSU பேங்க், ஆயில் அண்ட் கேஸ், டிஃபென்ஸ், FMCG, ஆட்டோமொபைல், தென் EV அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமொபைல், தென் கன்சம்ஷனு, ஹெல்த் கேரு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்டார்லாம் இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் செக்டாரில் வந்து நம்பிக்கை இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதை பேஸ்டு ETFல கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் என்னென்ன செக்டார் பேஸ்ட் ETFலாம் இருக்குன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி IT, ICICI ப்ரூடென்ஷியல் நிஃப்டி மெட்டல் ETF, ICICI ப்ரூடென்ஷியல் நிஃப்டி பேங்க் ETF, தென் UTI நிஃப்டி பேங்க் ETF, மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி
இந்தியா டிஃபென்ஸ் ETF, அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது என்னென்ன செக்டார் பேஸ்ட் ETFலாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே டெட் ETF அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய ETFலாம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெராதாவுடைய லிக்விட் ETF இருக்குது, நிப்பான் இந்தியாவுடைய லிக்விட் பீஸ் இருக்குது, தென் ICICI Prudential BSE லிக்விட் ரேட் ETF இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது என்னென்னா அந்த டெட் பேஸ்ட் ETFலாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டோடைய ETFலாம் இருக்குது. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரிஸோடைய மார்க்கெட்டோடைய இண்டெக்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு US மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் இருக்குது, தென் S&P 500 இண்டெக்ஸ் இருக்குது, தென் அதுக்கப்புறமாக ஹாங்காங் கண்ட்ரியோடைய அந்த மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த ஹாங்செங் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன குளோபல் மார்க்கெட்டோடைய ETFலாம் இருக்குன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மிரா அசெட் ஹாங்செங் டெக் ETF, மோதிலால் ஓஸ்வால் நாஸ்டாக் 100 ETF, தென் மிரா அசெட் உடைய NYSE ஃப்ளாங் ப்ளஸ் ETF, தென் மிரா அசெட் உடைய S&P 500 டாப் 50 ETF, மோதிலால் ஓஸ்வால் நாஸ்டாக் Q50 ETF, தென் நிப்பான் இந்தியா ETF ஹாங்செங் பீஸ். ஸோ அதனால் என்னென்ன குளோபல் மார்க்கெட்டோடைய ETFலாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் வேறு என்னென்ன ETFலாம் இருக்குது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ICICI Prudential Nifty 200 Momentum 30 ETF இருக்குது, தென் நிப்பான் இந்தியாவுடைய அந்த சில்வர் ETF இருக்குது, ICICI Prudential உடைய சில்வர் ETF இருக்குது. தென் அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது வேறு என்னென்ன ETFலாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் இதுலேயே என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்குது. அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லா ETFமே உங்களுக்கு இதில் வந்து காமிக்கும். அதாவது என்னென்ன ETFலாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். தென் இதுலேயே நான் வந்து அப்படியே பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ETFs அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் நான் வந்து வியூ ஆல் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இது என்னதுன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 100 ரூபாய்க்குள்ளே என்னென்ன ETFலாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா 100 ரூபாய்க்குள்ளே ஏதாச்சும் ETF இருந்தால் சொல்லுங்கள், 100 ரூபாய்க்குள்ளே ETF இருந்தால் தான் நான் வந்து வாங்குவேன், அது மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் 100 ரூபாய்க்குள்ளே என்னென்ன ETFலாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 200 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் 200 ரூபாய்க்குள்ளே என்னென்ன ETFலாம் இருக்குது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக லெஸ் தென் 500 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 500 ரூபாய்க்குள்ளே என்னென்ன ETFலாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ETF எப்படி வந்து பை பண்ணுறது, அதாவது என்னன்னா எப்படி வந்து ஒரு ETFல இன்வெஸ்ட் பண்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ETF கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கு. இதில் நான் வந்து வியூ ஆல் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ETF அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நிப்பான் இந்தியா ETF Nifty 50 பீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ETFல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது என்னன்னா இந்த ETF வந்து பை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால இந்த ETF மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் இந்த ETF உடைய சார்ட்டை இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் உடைய சார்ட்டு, மே 2024 இருந்து மே 2025 உடைய சார்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ETF உடைய 1 மந்த் சார்ட்டு, 3 மந்த், 6 மந்த், 1 இயர், 3 இயர், 5 இயர், ஆல் டைம் சார்ட் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக ETF ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ இது மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இன்னைக்கு இந்த ETF எவ்வளோ சதவீதம் வந்து பை பண்ணுறாங்க, எவ்வளோ சதவீதம் வந்து செல் பண்ணுறாங்க அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ETF உடைய இன்னைக்கான அந்த ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸ் என்னது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ETF வந்து இன்னைக்கு எவ்வளோ வால்யூமில் ட்ரேடாக இருக்குது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ETF உடைய இன்னைக்கான அந்த லோவர் சர்க்கிட் லிமிட்டு, அப்பர் சர்க்கிட் லிமிட்டு அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த ETF உடைய 52 வீக் ஹை என்னது, 52 வீக் லோ என்னது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இன்னைக்கு இந்த ETF வந்து எந்த ப்ரைஸில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளோ ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, தென் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ETF வந்து இன்னைக்கு எந்த ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதை நீங்கள் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா நீங்கள் இந்த ETF உடைய கீ மெட்ரிக்ஸில் பார்த்துக்கலாம். அதாவது என்னன்னா இந்த ETF உடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னது அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னா இப்போ நீங்கள் இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக இவங்க உங்களுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமாக நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஃபீஸு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இவங்க என்னென்னா வருஷம் 0.04% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய ஒரு டோட்டல் வேல்யூ இருக்கும் இல்லையா அதில் வந்து இவங்க 0.04% வந்து
சார்ஜ் பண்ணுவாங்க as a எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா. அதுக்கப்புறமாக இந்த ETF உடைய INAV வேல்யூ என்னது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த ETF உடைய ட்ராக்கிங் எரர் என்னது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ட்ராக்கிங் எரர்னு என்னன்னா, இப்போ இந்த ETF வந்து இதோடைய அந்த பெஞ்ச் மார்க் இருக்கு இல்லையா, அந்த இண்டெக்ஸு, அதை வந்து எந்த அளவுக்கு வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியுது, அதை வந்து எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுது, ஸோ அது மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ராக்கிங் எரர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இந்த ETF உடைய ரிட்டர்ன்ஸ்க்கும் அதுக்கப்புறமாக இதோடைய அந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ரிட்டர்ன்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நீங்கள் இந்த ட்ராக்கிங் எரர்லேயே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஸ்டாக்ஸ் அண்ட் வெயிட்டேஜ் அப்படின்னு இருக்குது. இதோடைய மீனிங் என்னன்னா, இப்போ இந்த ETFல என்னென்ன கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தென் அந்த கம்பெனிஸில் எவ்வளோ பெர்சன்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் வியூ ஆல் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ETFல என்னென்ன கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது என்னன்னா அந்த எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் இது மூலியமாகவே இன்னுமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக அந்த கம்பெனிஸில் எவ்வளோ வெயிட்டேஜ், அதாவது என்னன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ETF-ஐ எப்படி நீங்கள் பை பண்ணலாம்னா, கீழே பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்டர் டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ETF-ல வந்து ஒரே டைமில் ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அதாவது என்னன்னா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் ஒன் டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த ETF-ல வந்து அந்த SIP ஸ்டார்ட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணுறது அதுவுமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ SIP ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் SIP-யை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே எப்படி பண்ணுறது அது நான் உங்ககிட்ட இப்போ காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது நம்ம பார்த்துடலாம். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அப்படின்னு இருக்குது, அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ETF வந்து மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை நீங்கள் இந்த இடத்துலேயே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த ETF-ஐ வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக பை பண்ணணும் அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. NSE-யா BSE-யா இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து NSE-யை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக இங்க பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, டெலிவரி, இன்ட்ராடே, பே லேட்டர். இதுல நீங்க டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ETF-ல ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, அதாவது என்னன்னா அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த ETF-ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, அதாவது என்னன்னா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அது மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அப்போ நீங்க டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா உங்களுக்கு இந்த ETF உடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை பண்ணணும் அதை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஷேர் தான் பை பண்ணணும்னா 1 அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா 2 ஷேர் பை பண்ணணும்னா 2 அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. தென் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மீனிங் என்னன்னா, உங்களுடைய ட்ரேடிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா இந்த ஏஞ்சல் ஒன்ல உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ட்ரேடிங் பேலன்ஸ். ஸோ அதனால உங்களுடைய ட்ரேடிங் பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ETF உடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை பண்ண முடியும், அதாவது என்னன்னா மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை பண்ண முடியும் அதை நீங்கள் இந்த மேக்ஸ் குவான்டிட்டிலேயே பார்த்துக்கலாம். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை பண்ணணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். தென் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, லிமிட் ப்ரைஸா இல்லைனா மார்க்கெட் ப்ரைஸா அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் லிமிட் ப்ரைஸோடைய மீனிங் என்னன்னா, இப்போ இந்த ETF இருக்கு இல்லையா, மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸில் சப்போஸ் உங்களுக்கு பை பண்ணாமல் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸில் வந்து பை பண்ணணும்னா அப்போ நீங்கள் லிமிட் ப்ரைஸை வந்து செட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ETF வந்து மார்க்கெட்டில் 273 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ETF வந்து 270 ரூபாய்க்கு சப்போஸ் பை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த லிமிட் ப்ரைஸை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த லிமிட் ப்ரைஸை என்டர் பண்ணி பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக என்ன நடக்கும்னா, இப்போ எப்போ இந்த ETF உடைய ப்ரைஸ் வந்து உங்களுடைய லிமிட் ப்ரைஸ் கிட்ட வருதோ அப்போதான் உங்களுடைய ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது என்னன்னா அப்போதான் வந்து இந்த ETF வந்து பை ஆகும். இதே சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோடைய மீனிங் என்னன்னா, இப்போ இந்த ETF வந்து மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதே ப்ரைஸில் சப்போஸ் உங்களுக்கு பை பண்ணணும்னா அப்போ நீங்கள் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணி பிளேஸ் பை ஆர்டர் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே இந்த ETF-ஐ நீங்கள் பை பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ இதை இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ இந்த ETF வந்து மார்க்கெட்டில் 273 ரூபா பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம LTP பிரைஸ்னு சொல்லுவோம், LTPன்னு சொல்லுவோம். அதே பிரைஸ்ல சப்போஸ் உங்களுக்கு இந்த ETF வந்து பை பண்ணணும்னா அப்போ நீங்க மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட் பிரைஸ்லயே பை பண்ணணும்னா மார்க்கெட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளேஸ் பை ஆர்டர் மேல கிளிக் பண்ணீங்கன்னா அதே பிரைஸ்ல நீங்க இந்த ETF வந்து பை பண்ணிடுவீங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச பிரைஸ்ல உங்களுக்கு இந்த ETF வந்து பை பண்ணணும்னா அப்போ நீங்க லிமிட் பிரைஸை இந்த இடத்துல நீங்க செட் பண்ணிக்கோங்க. தென் நீங்க இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் லிமிட் பிரைஸை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமாக
நீங்கள் என்டர் பண்ண இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸு தென் லிமிட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி இந்த ETF வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் வந்து தேவைப்படுது, அதை வந்து மார்ஜின் கூட சொல்லலாம். ஸோ எவ்வளோ மார்ஜின் வந்து தேவைப்படுது அதை நீங்கள் மார்ஜின் ரெக்வயர்ட்லேயே பார்த்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் இந்த ETF உடைய ஒரு ஷேரை வந்து 270 ரூபாய்க்கு வந்து பை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா 270 ரூபா வந்து தேவைப்படுது. சப்போஸ் நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் லிமிட் ப்ரைஸை என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்து பணம் தேவைப்படுது, அந்த மார்ஜின் ரெக்வயர்டை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த ஆர்டரில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் இதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கரேஜ், எக்ஸ்டர்னல் சார்ஜஸ், டாக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ETF வந்து லிமிட் ப்ரைஸ்லேயே பை பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதை இன்னும் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா இப்போ இந்த ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா, எப்போ இந்த ETF உடைய ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா அந்த LTP ப்ரைஸ், அதை வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். அந்த LTP ப்ரைஸ் வந்து எப்போ நான் செட் பண்ண அந்த லிமிட் ப்ரைஸ் கிட்ட வருதோ, அதாவது என்னென்னா அந்த LTP இருக்கு இல்லையா, அது வந்து எப்போ 270 வந்து காமிக்குதோ அப்போ தான் என்னுடைய ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. தென் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு எங்கே வந்து காமிக்கும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு காமிக்கும். தென் இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணணும்னா எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் இந்த ஆர்டர் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி கேன்சல் ஆர்டர் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. அதை நீங்கள் இந்த கேன்சல்லே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இதே ETF வந்து மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து பை மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நான் வந்து ஒன் டைமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து டெலிவரியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1 அது மாதிரி என்டர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னென்னா இந்த ETFல எனக்கு ஒரு ஷேர் வந்து பை பண்ணணும். ஸோ அதனால் 1 அது மாதிரி என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாக நான் வந்து மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ETF நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இல்லை, இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா இந்த ETF நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டடில் காமிக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ETFல எப்படி வந்து அந்த SIPயை ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கோல்டு ETF கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா SBI கோல்டு ETF அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இங்கே பை அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ETFல வந்து SIP ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் இந்த ஆர்டர் டைப்பில் நீங்கள் SIPயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு, குவான்டிட்டி. இப்போ இந்த 2 ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதாவது என்னென்னா இந்த அமௌண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரு அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணணும் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200 அது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணி பிளேஸ் SIP ஆர்டர் மேலே கிளிக் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்டுக்கு இல்லைன்னா அவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ள அந்த அமௌண்ட்டை மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ணி இந்த ETFல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால என்ட்ரி அமௌண்ட்டில் உங்களுக்கு மாதம் இந்த ETFல எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாதம் 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் 200 அது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா மாதம் 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னா 500 அது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா அது மாதிரி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக SIP உடைய ஃப்ரீக்வன்சி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா, அதாவது என்னென்னா மாதம் வந்து SIP பண்ணணுமா, இல்லைனா வீக்லி SIP பண்ணணுமா, இல்லைனா டெய்லி SIP பண்ணணுமா, அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மந்த்லியே செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மாதம் ETFல வந்து SIP பண்ணணும்னா, அதாவது என்னென்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் மந்த்லியே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு மாதம் எந்த டேட்டில் வந்து SIP பண்ணணும் அந்த டேட்டை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மாதம் 12ஆம் தேதி இந்த ETFல வந்து SIP பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 12 அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த ETF என்னன்னா ஃபர்ஸ்ட் SIP வந்து இன்னைக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்னைக்கு தான் இந்த ETFல வந்து SIP ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் SIP அது வந்து நீங்கள் இன்னைக்கு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோடைய டேட்டை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக அடுத்த மாதத்துக்கான அந்த SIP இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண டேட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்லேருந்து
அடுத்த மாதத்துலேருந்து மாதம் அந்த எஸ்ஐபி வந்து ஆகும். அந்த அடுத்த மாதத்துக்கான அந்த எஸ்ஐபி டேட் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டேட், அதுவுமே நீங்கள் இந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. மாதம் இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபண்டு வந்து தேவைப்படுது அதுவும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா இந்த ஆர்டருக்கு எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது அதை நீங்கள் இந்த ஃபண்ட்ஸ் ரிக்வயர்ட்லேயே பார்த்துக்கலாம். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேஸ் எஸ்ஐபி ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் ஆட்டோபேயை செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஆட்டோபே என்னென்னா நீங்கள் ஒரு வாட்டி ஆட்டோபேயை செட்டப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக அந்த எஸ்ஐபி அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணி இந்த இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. தென் நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிக்கும். ஸோ அதனால் மாதம் அந்த எஸ்ஐபி அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் டிடெக்ட் ஆகி இந்த இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோபேவை எது மூலியமாக செட்டப் பண்ணலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு, யூபிஐ. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து யூபிஐயை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த யூபிஐ ஆட்டோபேயோடைய நிறைய கைட்லைன்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய யூபிஐ ஐடியை அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா எஸ்ஐபி வந்து இனிஷியேட் ஆயிடுச்சு. அடுத்ததாக என்னன்னா நீங்கள் அந்த மேண்டேட் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா அந்த ஆட்டோபே இருக்கு இல்லையா, அது வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி அப்ரூவ் பண்ணலாம்னா இப்போ நீங்கள் அந்த யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேண்டேட் அது மாதிரி வந்து ஷோ ஆகும், இல்லைனா ஆட்டோபே அது மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் இதோடைய அந்த ஆட்டோபே வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்ரூவ் ஆட்டோபே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து எப்படி அந்த யூபிஐ பேமெண்ட்டில் வந்து பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பேமெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோபேயை செட்டப் பண்ணிடுவீங்க. தென் நீங்கள் ஆர்டர் சம்மரியை இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா நீங்கள் எந்த இடிஎஃப்ல வந்து எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்க, தென் இந்த எஸ்ஐபி டேட்டு, எஸ்ஐபி அமௌண்ட்டு, அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸுமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஸ்டாக்கோடைய இந்த எஸ்ஐபி இருக்கு இல்லையா, அதாவது இந்த ETF உடைய அந்த SIP இருக்கு இல்லையா, அது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஏஞ்சல் ஒன் அந்த பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமாக அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் SIP இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது இப்போ பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. தென் அங்க கோ டு ஸ்டாக் SIP ஆர்டர் அப்படின்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்க ஸ்டாக் SIP அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால நீங்க என்னென்ன ETF இல்லைன்னா ஸ்டாக்ல வந்து SIP பண்ணியிருக்கீங்க அதை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஆட்டோபேவை இந்த இடத்துல மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் முன்னாடி தான் நான் வந்து இந்த ETF வந்து SIP பண்ணேன். ஸோ அதனால் இந்த SIP பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. தென் இதுலேயே சப்போஸ் ஒரு SIP இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் அந்த SIP அமௌண்ட்டை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது, SIP டேட் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது, தென் அந்த SIPயை எப்படி வந்து பாஸ் பண்ணுறது, அது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த SIP இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த SIPயோடைய அந்த ஃப்ரீக்வன்சி, அடுத்த SIPக்கான டேட்டு, அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா மாடிஃபை SIP அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு அந்த SIP அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லைனா டிக்ரீஸ் வந்து பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுக்கு அந்த SIP டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து பண்ண முடியும். தென் அப்டேட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சேஞ்ச் ஆயிரும், அதாவது என்னன்னா அது வந்து மாடிஃபை ஆயிரும். இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு SIPயை வந்து பாஸ் பண்ணணும்னா பாஸ் SIP அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ் SIP மேலே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த SIPயை வந்து பாஸ் பண்ணலாம். இந்த SIPயை சப்போஸ் உங்களுக்கு கேன்சல் வந்து பண்ணணும்னா அது எப்படி நீங்கள் பண்ணலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த SIPயை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் SIP அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த SIP வந்து கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த SIPலேயே பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து என்னது அது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா SBI ETF Nifty 50 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் டைப் வந்து கேட்டிருக்காங்க, இதில் நான் வந்து SIPயை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த குவான்டிட்டி ஆப்ஷனுடைய மீனிங் என்னன்னா அந்த SIP ஃப்ரீக்வன்சியில், அதாவது என்னன்னா மாதம் எவ்வளோ குவான்டிட்டியில் இந்த ETFல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த என்டர் குவான்டிட்டியில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 அது மாதிரி என்டர் பண்ணதுக்கப்புறம் பிளேஸ் SIP ஆர்டர் மேலே கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக மாதம் இந்த ETF உடைய 10 குவான்டிட்டி வந்து பை ஆகும். அதை தான் நம்ம அந்த குவான்டிட்டி ஆப்ஷன் சொல்லுவோம். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இன்னும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு இன்னுமே வந்து புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ என்டர் குவான்டிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ETF உடைய மாதம் எவ்வளோ குவான்டிட்டி வந்து பை பண்ணணும் அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாதம் இந்த ETF உடைய ஒரு குவான்டிட்டி வந்து பை
பை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்டர் குவான்டிட்டியில் 1 அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக எஸ்ஐபி ஃப்ரீக்வன்சி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா மாதம் எந்த டேட்டில் வந்து இந்த இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது என்னென்னா மாதம் எந்த டேட்டில் வந்து எஸ்ஐபி பண்ணணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15 அது மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு வீக்லி இந்த இடிஎஃப்ல வந்து எஸ்ஐபி பண்ணணும்னா நீங்கள் வீக்லியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டெய்லி எஸ்ஐபி பண்ணணும்னா நீங்கள் டெய்லியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மந்த்லியே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஐபி டேட்டில் நான் வந்து 15 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக அடுத்த எஸ்ஐபி வந்து அடுத்த மாதத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்த மாதத்துக்கான அந்த எஸ்ஐபி டேட் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபண்ட் வந்து தேவைப்படுது அதை நீங்கள் இந்த ஃபண்ட்ஸ் ரிக்வயர்ட்லேயே பார்த்துக்கலாம். தென் அங்கே பிளேஸ் எஸ்ஐபி ஆர்டர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டாக் அதாவது என்னென்னா இந்த ETF உடைய எஸ்ஐபி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் 1 இந்த பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆர்டர் சம்மரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா நீங்கள் எந்த ETFல வந்து எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்க, எஸ்ஐபி டேட்டு, தென் அந்த குவான்டிட்டி அதுவுமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் அங்கே கோ டு ஸ்டாக் எஸ்ஐபி ஆர்டர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டாக் அதாவது என்னென்னா எந்த ETFல வந்து எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்களோ இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ETFல வந்து குவான்டிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கப்புறமாக என்ன நடக்கும்னா அந்த அடுத்த மாதம் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்டில் அந்த ETFல வந்து நீங்கள் என்டர் பண்ண குவான்டிட்டி வந்து பை ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். நீங்கள் அந்த அமௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எஸ்ஐபி பண்ணலாம். இல்லைனா இது மாதிரி குவான்டிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் எஸ்ஐபி வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ETF வாங்கினதுக்கப்புறம் அந்த ETF எப்படி வந்து செல் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த நிப்பான் இந்தியா ETF Nifty 50 பீஸ் இந்த ETF நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதே ETF நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு செல் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த ETF மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ETF செல் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் நீங்கள் டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக இந்த ETF செல் பண்ணணும் அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. NSE-யா BSE-யா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து NSE செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக இந்த ETF வந்து இப்போ மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த LTP ப்ரைஸை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணணும் அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணணும் அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஷேர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் என்கிட்ட இந்த ETF உடைய ஒரு குவான்டிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ETF உடைய ஒரு ஷேர் வந்து செல் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் 1 அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த ETF வந்து லிமிட் ப்ரைஸில் செல் பண்ணணுமா, அதாவது உங்களுக்கு பிடிச்ச பிரைஸ்ல வந்து செல் பண்ணணுமா இல்லைனா மார்க்கெட் பிரைஸ்லயே செல் பண்ணணுமா அதை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் பிரைஸ்லயே செல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக இந்த ஆர்டர்ல என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்கு அதை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் செல் ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா நீங்க உங்களுடைய இந்த ஹோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க பண்ணாதான் உங்களுடைய அந்த ETF இல்லைனா ஸ்டாக்கை நீங்க செல் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு, அதை நீங்க CDSL வெப்சைட் மூலமாக தான் வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி வந்து பண்றது அதை நான் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழே பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் டிபின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டிபின் ஜென்ரேட்டட் அது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். தென் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு டிபின் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நீங்கள் டிபின்னை என்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே வெரிஃபை அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே வெரிஃபை அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து சக்ஸஸ் அது மாதிரி வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஹோல்டிங்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலாம்னா உங்களுடைய இந்த ETF இல்லைனா ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ETF வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே செல் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ETF வந்து செல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ETF நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த ETF நீங்கள் செல் கூட பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட்ல காமிக்குது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இந்த ஏஞ்சல் 1 ஆப் மூலியமாக ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் எப்படி வந்து அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லைனா SIP எப்படி பண்ணுறது அதை நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். அப்பயும் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில்
ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.